நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் அப்படியே நெருங்கிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உறுதிப்படுத்திட்டாங்க. யார் யார் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் உறுதிப்படுத்திட்டாங்க. பேச்சுவார்த்தை மட்டும்தான் போய்கிருக்கு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மட்டும்தான் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட யார் யார் கூட்டணி வைக்க போகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட யார் யார் கூட்டணி வைக்க போகிறாங்க, இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியே வரல. ஒரு இழுபறியாகவே அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த நிலைமையில தான் ஒரு டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசிக்கிருந்தோம். நானும் ஒரு தோழர் ஒருத்தரும். தோழர் யாருன்னே தெரியாது. யதார்த்தமாக அப்படியே இந்த செய்தியில் இந்த பட்ஜெட்டு போட்டாங்க இல்லையா தமிழக அரசாங்கம், அது சம்மந்தமாக அப்படியே பார்த்துருக்கப்ப அப்படியே ஒரு உரையாடல் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அவரானு பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் பேசிக்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை தூக்கி முன் வச்சார். ஒரு கருத்தியலை தூக்கி முன் வச்சார். மற்ற மாநிலங்களில் எப்படின்னு தெரியல தோழர், ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் திருமாவளவர்கள் தான் இந்த தேர்தலினுடைய ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது திசைவழி போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தேர்தலுடைய திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பட்டவர் யாருன்னா அது திருமாவளவர்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓப்பனாக சொன்னால் அவர் யாருன்னே தெரியல, ஒரு வழிப்போக்காக சந்திச்சது தான் அவர். இந்த மாதிரி கருத்தியல் தூக்கி முன் வச்சார். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் பார்க்குறதா இருந்தால் அவர் சொன்னது ஒரு 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் வாரை உருவாக்கி விட்டுருக்காரு திருமாவளவன் அவர்கள். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஐடியாலஜிக்கல் வாரை உருவாக்கியிருக்காரு. ஒரு கருத்தியல் போரை உருவாக்கி விட்டுருக்காரு. இப்போ நீங்கள் முன்னெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு பேட்டி மார்க்ஸ் கூட எடுத்து பாருங்களேன், இல்லை யதார்த்தமாக பேசுகிறப்ப கேளுங்களேன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப முன்னாடிலாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, என் ஜாதிக்கார எங்கே நிற்கிறான் அதை பார்த்து நான் கண்டிப்பாக நம்மளை ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடிலாம் இந்த கருத்தியல் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து இருந்துக்கிருந்துச்சு. இந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட ஐடியாலஜிக்கல் வார் இருந்துச்சு. ஆனால் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஐயா கலைஞர் அவர்கள் இல்லாத காலகட்டத்தில் இந்த ஐடியாலஜிக்கல் வார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐடியாலஜிக்கல் வாரில் தேக்கங்கள் இருந்துச்சு. ஸோ மக்கள்லாம் எப்படி தான் சொன்னாங்க, என் ஜாதிக்காரன் எங்கே நிற்கிறானோ அங்கே நான் ஓட்டு போடுவேங்க அப்படின்ற மாதிரிலாம் கருத்தியல்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், ஜாதி மதம் இனம் மொழி போன்ற எல்லா வேறுபாடுகளும் கலைந்து யார் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அவங்க நான் வாக்களிப்பேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் கிளாரிட்டியாக இருக்காங்க. கிளாரிட்டி மீன்ஸ் என்னென்னா, நம்மளுடைய பிரதான எதிரி யார் அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அவங்க அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய பிரதான எதிரி யார், நம்மளுடைய உரிமைகளை யார் யார் மறுக்கிறாங்க, யார் யார் மறுக்கிறாங்க, எந்தெந்த விதத்தில் மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் கிளாரிட்டியாக இருக்காங்க. ஸோ ஒரு ஐடியாலஜிக்கல் வார் உருவாயிருக்கு. இந்த ஐடியாலஜிக்கல் வாரை உருவாக்கி விட்டதே யாருன்னு பார்க்குறப்ப அது திருமாவளவர்கள் தான். இது நம்ம பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்திய நாடை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்திய நாடு விட்டுருவேன், தமிழ்நாடு எடுத்துக்கிடுவோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு களங்கள்லையும் ஒவ்வொரு தளங்கள்லையும் இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ராமதாஸ் அவர்களை எடுத்துங்க. ராமதாஸ் அவர்கள் எதில் பயணிப்பார்னு பார்த்தோம்னா, வன்னியர் என்று சொல்லப்படுகின்ற ஜாதியின் அடிப்படையில் பயணிப்பாப்புல. அவருடைய பயணங்கள் ஃபுல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் 1-2 கட்சிகள்லாம் எடுத்துங்களேன், மற்ற கட்சிகள்லாம் எடுத்துங்களேன், அவங்க எல்லாமே எப்படின்னா மதத்தின் அடிப்படையில் பயணங்களை மேற்கொள்வாங்க. இந்து மதம் அப்படின்ற மாதிரி பயணங்களை மேற்கொள்வாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லுவோமே, இஸ்லாமியர்கள் ஃபுல்லாமே இஸ்லாமிய மதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பயணங்கள் மூலமாக பயணிப்பாங்க. அந்த தளத்தில் பயணிப்பாங்க. இஸ்லாமியருடைய உரிமைகள் இல்லாட்டி இந்த ஜாதியினுடைய உரிமைகள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தளங்களில் பயணிப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒன்றுபடுத்தி ஒரு ஐடியாலஜிக்கல் வாரை உருவாக்குனது யாருன்னு பார்த்தோம்னா அது திருமாவளவர்கள் தான். சனாதனமா ஜனநாயகமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் வாரை உருவாக்கிட்டார். இன்றைக்கி சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை உள்வாங்கிக் கொள்கின்ற நபர்கள்ட்ட போய் கேளுங்க, அவன் எல்லாமே ஜாதியை ஏற்றுக்கொண்ட நபர்களாக இருப்பான். என் ஜாதிக்காரன் தான்டா கெத்து, என் ஜாதிக்காரன் தான்டா உயர்ந்தவன், என் குடி தான்டா உயர்ந்த குடி அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாலஜிக்குள்ளே வருகின்ற நபர்களாக இந்த சனாதனவாதிகள்லாம் வந்துடுவாங்க. சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனைகளும் வந்துடுவாங்க. ஆனால் எல்லா மக்களுக்குமே எல்லாமே கிடைக்கணும், அதிகார பரவலாக்கங்கள் வேணும், மத்திய அரசாங்கம் எந்தெந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்மளை ஒடுக்குமுறைகள் செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வருகின்ற நபர்கள் ஃபுல்லாமே யாருன்னு பார்த்தோம்னா ஜனநாயகவாதிகளாக வருவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஐடியாலஜிக்கல் வாரை உருவாக்கி விட்டுருக்காரு திருமாவளவர்கள். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. முத்தமிழறிஞர் கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் தான் இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடல்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அரசியல் களங்களில் இருக்கின்ற நபர்கள் எல்லாருக்குமே தெரியும், பகிரங்கமாக எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக உச்சரிக்கப்படப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. ஆனால் கலைஞர் அவர்களுடைய இறப்பிற்கு பின்பாக இந்த வார்த்தை பெரும்பாலும் எங்கேயும் பயன்படுத்தப்படவில்லை.
இந்த ஐடியாலஜி வாரை வந்து யாரும் உருவாக்கவில்லை, கூர்மைப்படுத்தவில்லை. ஐடியாலஜிகள் ரீதியாக மட்டும்தான் எல்லா மக்களும் அணிதிரட்ட முடியும். ஆனால் இந்த ஐடியாலஜிகளை வந்து கூர்மைப்படுத்துகிற விஷயங்களில் தமிழ்நாட்டில் நிறையா தேக்கங்கள் இருந்துச்சு, பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களுக்கு பின்பாக சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையை வந்து மூளை முடுக்கு எங்கெங்கிலும் கொண்டு போய் சேர்த்த நபர் யாருன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தமிழ்நாட்டில் போய் கேட்டு பாருங்க, ஒரு மக்கள் போய் கேட்டு பாருங்க, சனாதனம்னா என்னன்னு கேட்டு பாருங்க, சொல்லுவான், தெளிவாக சொல்லுவான், இதாண்டா சனாதனம் சொல்லுவான். ஸோ சனாதன பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காரு, எல்லா மக்களுக்குமே புரிதல் வந்து ஏற்படுத்தியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். ஸோ அதே மாதிரி அதான் சொன்னேன், அந்த ஐடியாலஜிக்கல் வார் வந்து உருவாகியிருக்காரு திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஐடியாலஜிக்கல் வார், அதாவது கருத்தியல் யுத்தத்தை வந்து உருவாக்கி விட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து ஜாதியின் அடிப்படையில் வந்து மக்கள் அணிதிரளுவது என்பது வந்து இல்லாமல் போய்கிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அது நீர்த்து போய்கிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஜாதியின் பெயரை காட்டி தான் வந்து அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றது என்ற விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க. ஒருத்தன் வந்து இந்த சைடு பார்க்குறான், என்னுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குடா அப்படின்ற விஷயத்தை இந்த சைடு பார்க்குறான், இந்த கோணத்தில் பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு குறுக்க கொண்டு வந்து எதை சேர்க்குறாங்க அப்படின்னா ஜாதி பெருமையை சேர்த்து விட்டுறது. அப்போ ஜாதி பெருமை அவனுக்கு முன்னிலைப்படுது, அவனுடைய உரிமைகள் வந்து மறுக்கப்படுவது வந்து பின்னிலைப்படுது. கரெக்டுங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் தமிழ்நாட்டில் வந்து பண்ணிக்கிருக்காங்க. அந்த விஷயத்தையுமே உடைக்கிறாரு திருமாவளவன் அவர்கள், அந்த விஷயத்தையும் உடைக்கிறாரு. உன்னுடைய தலையா எதிரி யாருன்றதை நீ புரிஞ்சுக்கடான்னு சொல்லி உடைக்கிறாரு, பல மேடைகளில் பேசுகிறாரு. உன்னுடைய தலையா எதிரி வந்து திருமாவளவனா கிடையாது, உன்னுடைய தலையா எதிரி யாருன்றதை நீ சிந்திச்சு பாரு. உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிகளிலும் சரி, உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிகளிலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து நீதிபதிகளாக இருக்கிறாங்க. ஏன் உன்னோட பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவன் ஏன் நீதிபதியாக இல்லை? உன்னோட எம்பிசி கம்யூனிட்டி சார்ந்தவன் ஏன் நீதிபதியாக இல்லை? அதை நோக்கி எனக்காவது கேள்வி எழுப்பியிருக்கியா? அப்போ உன்னுடைய தலையா எதிரி யாரு, அதை நீ முன்னிலைப்படுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜியை வந்து உள்ளே திணிச்சு விட்டாரு. இன்னைக்கு பல பேர் சிந்திக்கிறான்ல, பல பேர் பேசுகிறான்ல, ஆமாம் ஏன் என்னால் வந்து ஒரு நீதிபதி பதவிக்கு வர முடியலை அப்படின்னு சிந்திக்கிறான்ல, எல்லா சமுதாய மக்களும் சிந்திக்கிறாங்களே. அப்போ நீ என்னதான் வந்து உன்னுடைய உரிமைகள், ஒரு பிசி எம்பிசி மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு இடையில கொண்டு போய் ஜாதி பெருமையை புகுத்துறப்ப அவன் அதையும் கடந்து அவனுடைய உரிமையை பார்க்க ஆரம்பிக்கிறான், அவனுடைய உரிமை தேவைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆமாம், எங்கடா என்னுடைய உரிமை, எங்கடா உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிகளை ஏன்டா என்னால் வர முடியலன்னு சொல்லி அவன் வந்து உரிமையை பார்க்க ஆரம்பிக்கிறான், இந்த ஜாதி பெருமையும் கடந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஐடியாலஜி வார உருவாக்கி விட்டுருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சென்னை ஐஐடி, மத்திய அரசாங்கத்தினுடைய சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா, அந்த சென்னை ஐஐடியில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மக்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பேராசிரியர் நியமனங்கள், துணை பேராசிரியர் நியமனங்கள் வந்து நியமிக்கப்பட வேண்டும். அரசியலும் சட்டம் கொடுத்த உரிமை. எஸ்சிஎஸ்டி மக்கள் இருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து 100 துணை பேராசிரியரும் 100 பேராசிரியர் பதவியும் நியமனம் பண்ணியிருக்கணும்ப்பா சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே சென்னை ஐஐடியில் வந்து வெறும் 30-40 நபர்கள் மட்டும்தான் வந்து நியமனங்கள் பண்ணியிருக்கிறாங்க. பிசி எம்பிசி மக்களுக்கு அதே மாதிரி தான், துணை பேராசிரியர் பதவிகளும் சரி, இணை பேராசிரியர் பதவிகளும் சரி, அந்த பதவிகளில் ஒரு 100 பேர் ஒதுக்கீடு பண்ணணும், இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து நியமனங்கள் பண்ணியிருந்திருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வெறும் 20-30 தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. மீதி இடங்கள்லாம் யார் இருக்கிறா? அப்போ மீதி இடங்கள்லாம் யார் இருக்காங்க பார்த்தோம்னா அது பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்து மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போ உன்னுடைய எதிரி யார்? ஏன் மத்திய அரசாங்கத்தினுடைய சென்னை ஐஐடி இந்த இடங்கள் நிரப்பலை அப்படின்னு சொல்லி கேள்வி வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீ என்னைக்கடா கேள்வி கேட்க போகிற? உன்னுடைய உரிமையை இப்படிலாம் பறிச்சுக்கிருக்காண்டா, அதுக்கிட ஜாதி பெருமை பூத்துறான்டா, நீ ஜாதி பெருமை பார்க்க போறியா, உன்னுடைய உரிமையை மறுக்கப்படுறதை பார்க்க போறியாடா அப்படின்ற மாதிரி பல இடங்களில் வந்து மேடைகளில் கேள்வியை தூக்கி முன் வச்சவர் திருமாவளவன் அவர்கள். அதனால் வந்து அவன் வந்து அரசியல் படுறான், அவன் ஐடியாலஜிக்கல் வாருக்குள்ளே உள்ளே வாரான். அந்த ஐடியாலஜிக்கல் வாருக்குள்ளே உள்ளே வருவதற்காக பல இடங்களில் கருத்தியல் ஐடியாலஜிக்கில் வந்து பேசுகிற நபர் யாருன்னு பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள். இது வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்க. யூஜிசி என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ வந்து திட்டமிட்டேன், நான் சொன்னேன் இல்லையா சென்னை ஐஐடி சொன்னேன் இல்லையா, சென்னை ஐஐடி வந்து உரிமைகள் மறுக்கப்படுகின்றது, இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட பிசி எம்பிசி மக்களுக்கு இடங்கள் நிரப்பப்படுவதில்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த யூஜிசி என்ன பண்ணுறான்னா, நம்ம பிஜேபியினுடைய செயல் திட்டம் இது, நீ வந்து கேள்வி கேட்டு விடக்கூடாது அப்படின்றக்காகவே வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரான். யூஜிசினா கிராண்ட் கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்க. அந்த யூஜிசி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. அதாவது ஒருவேளை வந்து அப்ளிகேஷன் வரல,
இந்த சென்னை ஐஐடி போன்ற இடங்களில் வந்து கல்வி நிறுவனங்களில், மத்திய அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்களில் ஒருவேளை வந்து பேராசிரியர் பதவிகளுக்கும் துணை பேராசிரியர் பதவிகளுக்கும் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை விண்ணப்பங்கள் இடலை அப்படின்னா அந்த இடத்த தூக்கி நீங்கள் வேற ஆள் கொடுத்துடலாம், வேறு கம்யூனிட்டி கொடுத்துடலாம், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யூஜிசி என்ன பண்ணுறாங்கன்னா சட்டமாகவே மாற்றுறாங்க. யூஜிசி வழிகாட்டுதல். அப்போ பாருங்கள், சட்டத்தின் அடிப்படையிலேயே உங்களுடைய உரிமைகள் வந்து மறுக்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி திங்கிங் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே விதைச்சு விட்ற நபர் யார் பார்த்தோம்னா திருமாவளவர்கள் தான். அவர் தான் வந்து யூஜிசிக்கு எதிராக போராட்டம் பண்ணார் தெரியுமா. எல்லா மக்களுடைய உரிமைகளும் இடஒதுக்கீடு முறைகளும் மறுக்கப்படுகின்றதே அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐடியாலஜிக்கல் வாரை உருவாக்கி கொண்டிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி பொழுதிலும் கூட அவருடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ கூட 23ஆம் தேதி, இப்போ நான் வீடியோ பேசியிருக்கேன், இன்றைய தேதி 22, 23ஆம் தேதி அவர் வந்து அந்த வாக்குச்சீட்டு இயந்திரத்தை வந்து வாக்கு இயந்திரத்தை தடை பண்ணணும், வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு சொல்லி போராட்டம் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. இது 2ஆம் கட்ட போராட்டம். அப்போ ஐடியாலஜிக்கல் வார், தமிழ்நாட்டில் ஐடியாலஜி உருவாகுது. இந்த ஐடியாலஜியை விதைச்சு விட்ற நபர் யாருன்னு பார்த்தோம்னா திருமாவளவன் மட்டும்தான். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பலமே யாருன்னு பார்த்தோம்னா அது திருமாவளவன் மட்டும்தான். ஸோ அவர் விதைத்து விட்ட அந்த ஐடியாலஜிக்கல் மூலமாக தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பெரும் விவாதங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களை உருவாகியிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிங் மேக்கர்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் முனைவர் திருமாவளவர்கள். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதைத்தான் ஒரு தேநீர் கடையில் நானும் ஒரு தோழரும் வந்து ரொம்ப நீண்ட நெடிய விவாதமாக பேசிக்கிறோம். ஸோ மக்கள் மன்றத்திலுமே அந்த விஷயத்தை சொல்லிடுவோமே அப்படின்றக்காக இந்த காணொலி. கற்பி ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் நம்பி ஒரு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.